சக்தி பராசக்தி. என் அன்பு தங்கமே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் பல நபரை பார்த்து விட்டாய். ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு மாதிரி. உன்னுடைய அருகிலே இருந்து கொண்டு உனக்கு துரோகம் இழைப்பவர்களும் இருக்கிறார்கள். உனக்கு தொலைவில் இருந்தாலும் நல்லது செய்ய வேண்டும் என்று இருக்கிறார்கள். ஆனால் அவையாவும் உன் கண்களுக்குத்தான் புலப்படவில்லை. இப்பொழுது உன்னுடைய துணையை பிரிந்து நீ வெகு தூரத்தில் இருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய துணை குற்ற உணர்வால் தவித்துக் கொண்டு இருக்கின்றார். அவர் தான் செய்த தவறை அனைத்துமே உணர்ந்து குற்ற உணர்ச்சி அவரை பாடாய்படுத்துகின்றது. தங்கமே, நாம் ஏன் இப்படி நடந்து கொண்டோம், இப்படி பேசிவிட்டோமே, நாம் பேசியது அனைத்தும் தவறே, நான் என்னுடைய துணையை சரியாக புரிந்து கொள்ளவில்லையே என்ற குற்ற உணர்ச்சி அவருக்கு மிகவும் வந்து விட்டது. தங்கமே, அந்த ஒரு குற்ற உணர்வால் உன்னிடம் வர முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கின்றார். எங்கே அவராக பேச வந்தால் நீ அவரிடம் கோபம் கொள்வாய் என்ற பயம் அவருடைய மனதில் நிறைந்து இருக்கின்றது. ஆனால் ஒரு உண்மை தங்கமே, அவர் தான் செய்த தவறை அனைத்துமே உணர்ந்து விட்டார். இப்பொழுது திரும்பி உன்னிடம் வர ஆசைப்படுகின்றார். ஆனால் நான் செய்த தவறை எப்படி அவள் மன்னிப்பாள் என்ற ஒரு குற்ற உணர்வு அவரை தடுத்து நிறுத்துகின்றது. தங்கமே, அந்த குற்ற உணர்வால் உன்னிடம் வர முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கின்றார். அவர் அதை தாண்டி வர வேண்டும் என்றால் நீ அதை மன பக்குவத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். தவறு செய்யாமல் இவ்வுலகத்தில் மனிதர்களே இல்லை. தவறு செய்வது மனித இயல்புதான். ஆனால் அதை மன்னிக்கும் குணம் என் பிள்ளையான உனக்கு இருக்க வேண்டும். தங்கமே, என் பிள்ளையான நீ அவர் செய்த தவறை உணர்ந்து இப்பொழுது வரும்பொழுது நீ அதை மன்னித்து ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து இவ்வுலக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஒரு தாய்க்கு மட்டுமே தெரியும் தன் பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்று. ஒரு தாயாகிய நான் உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் அளிப்பேன். சந்தோஷமாக இரு.